2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுடன் தேமுதிக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. அண்ணா அறிவாலயத்திலிருந்து இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் 3 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். 2016லேயே அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி 10 ஆண்டுகளுக்கு பிறகு அமைந்திருக்கிறது. இப்போது இந்த கூட்டணி உறுதியாகியிருக்கிறது. இன்னொன்று, ராஜ்யசபா சீட் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா என்பதை இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என்பதை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்பதை அவர் சூசகமாக கூறியிருக்கிறார். எந்தெந்த இடங்கள் யார் யார் போட்டி என்பதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் தகவலுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், எந்த இடத்துல அதிமுக கிட்டிருந்து திமுக பக்கம் நகர்ந்தது? மாநிலங்களவை தேர்தல் நேற்றைய அறிவிப்பு இதுக்கு டேர்னிங் பாயிண்டா அமைந்ததா? நிச்சயமாக அதிமுக கூட்டணியில இணைவாங்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில பிரேமலதா அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோன்று அதிமுகவோடு எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான பிறகு இந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2 இடங்கள்ல அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபாக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இடம் பாமகவிற்கும் ஒரு இடம் அதிமுகவிற்கும் என்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவிற்கு அது போன்ற ஒரு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்ட நிலையில் தான் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் இருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தளவு 4 இடங்கள், ஏற்கனவே 3 இடத்துல திமுகவும் ஒரு இடத்தை கூட்டணிக்கு விட்டுக் கொடுப்பார்கள் என்ற தகவல் இருந்த நிலையில் அந்த இடம் காங்கிரசுக்கா என்ற ஒரு நிலை இருந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அது தேமுதிகவிற்கு இறுதி செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. இது குறித்து பிரேமலதாவிடம் கேட்கப்பட்ட போது முதலமைச்சர் அது குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். தொகுதி பங்கீட்டு குழுவோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்த போது அதற்கான ஒப்பந்தமானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய மாநிலங்களவை தான் அந்த தேர்தல் தான் இந்த தேமுதிக கூட்டணியை இறுதி செய்திருப்பது ஏறக்குறைய உறுதியாகிறது. 2016ல தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றது. அப்போது மறைந்த முதலமைச்சர் நேரடியாக செய்தியாளரிடம் அந்த கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதையும் பிரேமலதா இன்றைய தினம் நினைவு கூர்ந்தது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது திமுகவோடு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்திருப்பதாகவும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தை பிரேமலதா முன்வைத்திருக்கிறார். அடுத்த கட்டமாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, எத்தனை தொகுதிகள், குறிப்பாக திமுக தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள இருக்கிறதா அல்லது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள இருக்கிறதா? குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அதிகமான எண்ணிக்கையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகமான எண்ணிக்கையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படையாகவே அதிகமான இடங்களை இந்த முறை கேட்போம் என்று தெரிவித்திருக்கார்கள். மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட கூடுதல் இடங்களை கேட்போம் என்று தெரிவித்திருக்கார்கள். இந்த நிலையில புதிதாக மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் 2021 சட்டமன்ற தேர்தலில் இல்லாமல் இந்த முறை இடம்பெற்றிருக்காங்க. அவங்களுக்கான இடத்தை திமுக விட்டுக் கொடுக்க வேண்டும். திமுகவோட எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள இருக்கிறார்களா அல்லது கூட்டணி கட்சிக்கான எண்ணிக்கைகளை குறைத்துக் கொள்ள இருக்கிறார்களா என்ற ஒரு தகவலும் அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்னர் தேமுதிகவை இந்த கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான், அதற்காக தான் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க.